கும்பராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான ஆசீர்வாதத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2025 விட நற்புறல் நிறைந்த ஆண்டாக, முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக அமையும் என்றும் நான் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். 2025ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் கடுமையான சோதனைகள் தொழில வாழ்க்கையில சந்தித்தீர்கள். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை எவ்வாறு இருக்கும்? 2025ஐ பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் ஆண்டாக, புரிந்து கொள்வதில் சில தடுமாற்றங்களை சந்தித்த ஆண்டாகத்தான் நம்மை விட்டு நகர்ந்தது. 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஆண்டினுடைய எண்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1 சூரியன். சூரியனுடைய ஆண்டாகத்தான் மலர்கின்றது. அதே நேரம் சனியோடு அவர் பயணிக்கின்றார். அந்த வகையில் ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனியும் சேர்ந்தே பலனை 2026ஆம் ஆண்டு தரப்போகின்றார். சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 7வது சனியில ஜென்ம சனியாக இருந்து பாத சனியாக மாறி அற்புதமான யோக பாடபலங்களை உங்களுக்கு நடத்தி தந்தார். வாழ்க்கைனா என்ன, துன்பம்னா என்ன, துயரம்னா என்ன, உறவுனா என்ன என்பதை இவரை மாதிரி ஒரு குரு மாதிரி இருந்து ஒரு நல்ல நிர்ணயம் உங்களுக்கு உணர்த்தினார். அதே நேரத்தை பாத்தீங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். அதே நிலைதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்கிய பிரகாரம். வாக்கிய பிரகாரம் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு 7வது சனியிலும் ஜென்ம சனியாகத்தான் இருக்கின்றது. ஜென்ம சனியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு கிரகம் கெடுபலனை தந்தால் விதியும் விடைக்கு ஏற்று மற்ற கிரகங்கள் துணை இருப்பதனால அந்த பாதிப்புகள் இருக்காது. அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும்? கும்பராசி நேயர்களே, அற்புதம் என்றுதான் சொல்வேன். சனி பகவானோ ஜென்ம சனியாக இருந்து நம்மை பயமுறுத்தினாலும் கூட கவலைப்பட வேண்டாம். சில யோகங்கள் நம்மை காப்பாற்றிவிடும். அந்த வகையில இந்த 2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்துல பாத்தீங்கன்னா சனி செவ்வாயும் 4ஆம் பார்வை ராசியில, அதே நேரத்துல ராகுவும் 7ஆம் இடத்துல, கேதுவும் லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகளும், குரு சனியின் பார்வை மிக சாதகமான அமைப்பு. பாருங்களேன், ஒரு போர்க்களம் என்று சொல்லுவேன். இந்த நவ கிரகங்களும் அந்த கிரக யுத்தம் எங்கு நடக்குதுன்னா கும்பராசியில தான் நடக்குது. திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்களேன். சனி செவ்வாயின் 4ஆம் பார்வை ராசியில, அதாவது யோகாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்துல, கேதுவும் லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கைகள், அதே நேரத்தில் குரு சனியினுடைய பார்வை. அற்புதம் என்று சொல்வேன். அதாவது மிக சாதகமான ஒரு அமைப்பைத்தான் இந்த கும்பராசிக்கு தருகின்றார்கள். அந்த வகையில ஜென்ம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். குறிப்பா பாத்தீங்கன்னா 7வது சனியுடைய தாக்கம் குறைவதனால ஆற்றலும் வேகமும் குறையும். ஜென்ம சனியுடைய பாதிப்பு குறைகின்றன. இந்த கிரகனுடைய நடப்பு இருப்பு, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 7வது சனியுடைய தாக்கம் குறைவதனால உங்களுடைய ஆற்றலும் திறமையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றன. மனதுல தன்னம்பிக்கையும் தைரியம் மேம்படும். இது ஒண்ணுதாங்க. கடந்த காலங்களை பொறுத்தவரைக்கும் போராடி பார்த்துவீங்க, போராடி கலைத்து விட்டீர்கள். இனி என்ன செய்வது என்று தவித்து போனீர்கள். கவலையே பட வேண்டாம். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் மனதுல தன்னம்பிக்கையும் தைரியமும் மேம்படும். அதே நேரம் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுகிற ஆண்டு 2026ஆம் ஆண்டு. குடும்பத்துல அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். போதுங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குடும்பம் தானே தலை வைத்து படிக்கின்ற இடம். அந்த குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். லாபஸ்தானத்திலையும் பலம், தலைக்கு வந்த பிரச்சனைகள் தலைப்பையோடு போயிட்டே என்ற ஒரு நிலை ஏற்படும். 7வது சனியில முதலீடு செய்ய இது அற்புதமான தொழில வாழ்க்கையில ஒரு நல்ல முதலீடு செய்வதற்கும், நல்ல தொழில் தொடங்குவதற்கும், நல்ல ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான ஆண்டு 2020ஆம் ஆண்டு. அதே நேரத்தில் ராசிக்கு குருபாவை பொறுத்த வரைக்கும் 3, 10ஆம் அதிபதி செவ்வாயை சம சப்தமாக பார்ப்பதனால குருமங்கள யோகமும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே பெறுகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு, தம்பதிகளிடையே நிலவிய மன கசப்புகள், ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு போராட்டமான நிலை மாறி பிரிந்து செல்கின்ற ஒரு நிலை மாறி நிம்மதியான சந்தர்ப்பம். சிலரெல்லாம் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று செல்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும். ராசிக்கு 5, 8ஆம் அதிபதி புதனும் 7ஆம் அதிபதி சூரியனும் லாபஸ்தானத்தை இணைவதனால ஒரு அற்புதமான யோகம். இன்னொரு யோகம் புத ஆதித்ய யோகம். இந்த 2 யோகங்களும் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்தும். அது மட்டும் கிடையாதுங்க, நினைப்பதெல்லாம் நடப்பதற்கான அற்புதமான யோகமும் இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் கும்பராசிக்கு. சிவராஜ யோகம் என்று ஒரு அற்புதமான யோகம் இந்த ஆண்டில் நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். இந்த சிவராஜ யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தொழில வாழ்க்கையில போராடிய நிலை மாறி அவனுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தரும்.
குடும்பத்துல நிம்மதி தரும், குலதெய்வத்துடைய ஆசையை திருப்பும். இனி இதுதான் இவன் வாழ்க்கை, இனி முடிந்து விட்டது இவன் கதை என்று சொல்லுகின்ற நிலையில் இருப்பவர்கள் கூட தலை நிமிர்ந்து வருகின்ற ஒரு நிலைதான் இந்த சிவராஜ யோகம். காரணம், சாபம் பாபம் இல்லாத ஒரு நிலையை இந்த சிவராஜ யோகம் கும்பராசிக்கு கிடைக்கின்றது. அற்புதம் என்றே சொல்லுவேன். 2026 நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஆண்டு. அதே நேரத்துல ஜென்ம சராசி நடந்து கொண்டிருப்பதனால திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி பாருங்கள். நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய அற்புதமான ஆண்டு. ஜென்ம சனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஜென்ம சனி காலத்துல வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களும் நல்ல சுப நிகழ்வை சந்தித்தவர்களையும் நான் சந்தித்திருக்கேன். கவலையே பட வேண்டாம். 2026 ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 68% நற்பலனை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. 68 தானே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். 68 98 மாறும். நல்ல தசாபுக்தியும் இறையர்களும் குருவர்களும் சேருமானால் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக கடந்த ஆண்டினுடைய கசப்புகள் மறைந்து எதிர்காலத்துல நிம்மதி தரக்கூடிய ஆண்டு 2026 கும்பராசிக்கு.